வணக்கம் நண்பர்களே, சக்தி சரவணன் பேசுகிறேன். சிவாய நம. ஐயா, குழுவில் நாம் இறைவன் அருளாலே சைவ சித்தாந்த பாடங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னாடி நிறைய பதிவுகள், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரீசண்டாக நம்ம 14 சைவ சாத்திரங்களுள் ஒன்றான திருவருட்பயன் அப்படிங்கிற சைவ சித்தாந்த சாத்திரத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சாத்திரத்தில் மொத்தம் 100 குறள் இருக்குது. அதில் இப்போ நம்ம 4வது குறளை பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் 10 அதிகாரம் இருக்கு. ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள். ஸோ மொத்தம் 100 குறள் இருக்கு. அதில் இப்போ நம்ம முதல் அதிகாரத்தில் இருக்கோம். அதில் ஏற்கனவே 3 குறளை பார்த்துட்டோம். இது 4வது குறள். இந்த குறளை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். குறள் உங்களுக்கு கீழே அனுப்பிச்சிருக்கேன். ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். இதுதான் குறள். இதனுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்து விட்டு அதற்கு பிறகு நம்ம குறளுக்குள்ள போவோம். எத்தனை பேர் இந்த பிக் பேங் தியரி கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டால், சயின்ஸ் கிட்ட போய் கேட்டோம்னா, பிக் பேங் ஃபஸ்ட்டு ஒன்றுமே எதுவுமே இல்லை, திடீர்னு வெடிச்சு தான். அந்த வெடிப்புலேருந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உருவாச்சு. அதில் சூரிய குடும்பம் இருக்குது. சூரியன்லேருந்து வெடித்து சிதறின பீஸுங்க தான் நம்மளுடைய இந்த பிளானட்ஸு, இந்த பூமி எல்லாமே நம்மளோடது ஒரு சூரிய குடும்பம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த தட்பவெட்ப சூழ்நிலையெல்லாம் ஒரு சரியாக அமைஞ்சதுக்கப்புறம் ஒரு உயிர் ஒரு செல்லு உருவாச்சு. அப்புறமா அந்த செல்லு வளர்ந்து வளர்ந்து மல்டிப்ளை ஆகி ஆகி அப்படி இப்படி ஆகி அதுக்கப்புறம் வந்து ஓர் உயிரினங்கள் தோன்றின, 2 உயிர், 3ன்னு 5 அறிவு 6 அறிவு மனிதர்கள் வரை இப்போது இருக்குது. இதுதான் நம்மளுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு புரியுது இப்போது. அப்புறம் இப்போ இந்த பிளாக் ஹோல் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா பிளாக் ஹோல் அப்படின்னா, சரி, இந்த நிறைய கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களே சினிமாவில். அதாவது ஒரு லைட் ஒன்று ஜிக், அதாவது ஒரு லைட் இப்படி வரும், அப்படியே அந்த பக்கம் காணாமல் போயிடும். அதாவது இந்த பிக் பேங்கில் வெடிச்சதில்ல, டும்னு வெடிச்சதா ஜிக்குன்னு ஒரு பிளாக் ஹோல்குள்ளே போயிடும். மறுபடியும் எதுவுமே இல்லை. திரும்பவும் ஒன்றும் இல்லாததுலேருந்து பிஸ் அப்படின்னு ஒரு வெடிப்பு வரும், ஜிக் பிளாக் ஹோல்குள்ளே போயிடும். ஸோ வெடிச்சு உள்ளே போயிடும். வெடிச்சு, அதாவது ஒரு பிளாக் ஹோலில் இருந்து தான் ஒன்று வெடிச்சு வெளியே வந்து திரும்ப பிளாக் ஹோல்குள்ளேயே போயிடும். எதுவும் இல்லாததுலேருந்து ஒன்று டொப்புன்னு வெடிச்சு பிக் பேங் வெடிச்சது, ஜிக் மறுபடியும் பிளாக் ஹோல்குள்ளே போயிடுச்சு. மறுபடியும் பிளாக் ஹோல்லேருந்து ஒன்று வெடித்து வந்தது, திரும்ப பிளாக் ஹோல்குள்ளே போயிடுச்சு. ஸோ எதுவும் இல்லாததிலிருந்து ஒன்று வெடித்து சிதறி திரும்பவும் ஒன்றும் இல்லாததுக்குள்ளேயே போயிடுச்சு. திரும்பவும் அப்படி அந்த உள்ளே போய் காணாமல் போயிடுச்சு எல்லாமே. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது. சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க இப்போ அது நடந்துக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ப்ராசஸ். ஏகப்பட்ட புது புது கேலக்சிஸ் உருவாகிட்டே இருக்குது. புது புது கேலக்சிஸ் பொசுக்குன்னு காணாமல் போய்கிட்டே இருக்குது. எவ்ரி டைம் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த யூனிவர்ஸில். இந்த யூனிவர்ஸ் அவ்வளோ பெருசு. நாம் அதில் தம்மா துண்டு கேலக்சியில், மில்கி வேல, சோலார் சிஸ்டத்தில், அர்த்தில், தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி இந்த மொத்த யூனிவர்ஸும் அப்படியே அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போய் ஜிக்குன்னு மறைய போகுது. இந்த பிக் பேங் வெடித்து பிளாக் ஹோலுக்குள்ளே போகுது, வெடித்து பிளாக் ஹோலுக்குள்ளே போகுது, வந்து போகுது. இதெல்லாம் மைக்ரோ செகண்டில் நடக்குது. அந்த மைக்ரோ செகண்டுக்கு உள்ள நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் திஸ் யூனிவர்ஸ் வாஸ் கிரியேட்டட் 13.5 பில்லியன் இயர்ஸ் அகோ. ஹியூமன் எவல்யூஷன் ஸ்டார்டட் 60,000 இயர்ஸ் அகோ. ஃபஸ்ட்டு நம்ம சயின்ஸில் படிப்போம். நம்மளுக்கு தான் இந்த பில்லியன் இயர்ஸு, ட்ரில்லியன் இயர்ஸு ஆக்சுவலாக. பட் இந்த டைம் காலம் அப்படிங்கிற தத்துவத்தை கடந்தோம்னா எவ்ரி மைக்ரோ செகண்ட் இது நடக்குது. ஒரு பாட்டில் கூட வரும், சிவவாக்கியர் பாட்டில், அண்டம் அழிக்க எண்ணும் பொழுதே அண்டம் உண்டாயிற்றடி அப்படின்னு வரும், குதம்பை சித்திர பாட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு கேலக்ஸி உருவாகும் போது ஒரு கேலக்ஸி காணாமல் போயிடுது. பொசுக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கு. டும் 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 டுஃப் டும் டுஃப் டும் டுஃப் டும் டுஃப் டும் டுஃப் டும். பிக் பேங் வந்து டுஃப் பிளாக் ஹோல்குள்ளே போயிடுச்சு. டும் பிக் பேங் டுஃப் பிளாக் ஹோல்குள்ளே போயிடுச்சு. டும் பிக் பேங் டுஃப் பிளாக் ஹோல்குள்ளே போயிடுச்சு. மைக்ரோ செகண்டில் நடந்துட்டுருக்கு.
அதுல அது உள்ள அந்த அந்த வீடியோ அப்படியே ஸ்லோ பண்ணி அப்படி உள்ள போனோம்னா ஒரு பிக் பேங் வெடிச்சு அது மறுபடியும் பிளாக் ஹோல்குள்ள போற அந்த டைம் ஃப்ரேம்குள்ள உள்ள உள்ள போனோம்னா அதுக்குள்ள ஒரு சோலார் சிஸ்டத்துல ஒரு எர்த்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ன்ற கான்செப்டில் இப்போ நான் 80 வருஷம் வாழ்கிறேன், 100 வருஷம் வாழ்கிறேன், இந்த பூமி வந்துருச்சு, இத்தனை வருஷம் பில்லியன் இயர்ஸ் ஆஃப் கலந்துருச்சு, மில்லியன் இயர்ஸ் ஐஸ் ஏஜ் அப்படியெல்லாம் பேசிக்கிறோம். பட் ஆக்சுவலாக இந்த டைம் கான்செப்டை விட்டு வெளியே வந்தோம்னா எல்லாம் டுஃப் டும் டுஃப் டும் டுஃப் டும் டுஃப் டும் டுஃப் பிக் பேங் பிக் பேங் பிக் பேங் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அது நமக்கு தெரியாது. அதுக்கு பேர் தான் டைம் ரிலேட்டிவ் தியரி, கால தத்துவம் அப்படின்னு அந்த தத்துவத்துக்கு பேர். பெரிய சப்ஜெக்ட் அதெல்லாம், கால தத்துவம். அது எப்படிடா நமக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் கிரியேட் ஆகி 14 பில்லியன் வருஷம் ஆகுது, 15 பில்லியன் வருஷம் அப்படின்றாங்க சயின்ஸில். குத்துமதிப்பு கரெக்டாக நம்பர் தெரியல. அதில் சூரிய குடும்பம் உருவாகி இத்தனை வருஷம் ஆகுது, ஆயிரக்கணக்கான வருஷங்கள், கிரேதா யுகம், அந்த யுகம், இந்த இவ்வளோ பெரிய டைம். ஆனால் ஆக்சுவலாக நம்மளுடைய கான்ஷியஸ் லெவலுக்கு தான் இந்த டைமிங் கான்செப்ட் எல்லாம். பட் இன் ரியாலிட்டியில் வந்து எல்லாம் அப்படி மின்னல் வேகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. மின்னல் வேகத்தில் பிரபஞ்சம் உருவாகி காணாமல் போய், உருவாகி சுருங்கி, உருவாகி சுருங்கின்னு மின்னல் வேகத்தில் நடக்குது. உள்ளுக்குள்ள நமக்கு ஸ்லோவாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் தோன்றி 14 பில்லியன் 15 பில்லியன் வருடங்கள் ஆகிவிட்டது, உலகம் தோன்றி இத்தனை மில்லியன் வருஷங்கள் ஆகிவிட்டது, இப்படி நம்ம பேசிக்கிறோம். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கா? ஆமாம், இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு, இந்த இந்த பிரமிப்பும் கன்ஃபியூஷனும் அது எப்படி அதெல்லாம் உங்களுக்கு புரிந்து விளங்க வேண்டுமேயானால் நீங்கள் கால தத்துவத்தை படிக்க வேண்டும். காலத்தை கடக்க வேண்டும், காலத்தை கடக்கணும். ஸோ அது ஒரு பெரிய தத்துவம், அது ஒரு பெரிய சயின்ஸு, அதை விட்டுருவோம் நம்ம. அந்த சயின்ஸினுடைய டெபிக்ஷன் தான் காலபைரவர். காலபைரவர்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் நம்ம வச்சுருப்போம். பைரவர், அது பைரவரை நிறைய பைரவர் நம்ம சொல்லுவோம், கால பைரவர்னு சொல்லுவோம். அது எதுக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் நம்ம வச்சுருக்கோம்னா இந்த கால தத்துவத்தை படிக்கிறதுக்கான ரெப்ரசன்டேஷன் அது. ஓகே, அது உங்களுக்கு இறைவன் அருளாலே உங்களுக்கு அந்த கால தத்துவ பாடங்கள் எல்லாம் வரலாம். ஸோ அதுதான் பிக் பேங்குன்றது, அதுதான். ஓகே, இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஆக இந்த பிக் பேங்கில் இப்போ ரைட்னா ஒரு பிக் பேங் நடந்திருக்கு. அதில் இப்போ இந்த பிக் பேங்கில், இந்த யூனிவர்ஸில், இந்த சோலார் சிஸ்டத்தில், இந்த அர்த்தில், இந்த இடத்துல இப்போ நான் இருக்கேன். ஓகே, இது பொய் இல்லை, இது இருக்கேன். எனக்கு டைம் ரிலேட்டிவிட்டி தெரியாது, எனக்கு கால தத்துவம் தெரியாது. அதனால் இதெல்லாம் ஒரு க்ஷணத்தில் நடக்கிறது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பல நூறு கோடி ஆண்டுகளாக இந்த இந்த கதை போயிட்டுருக்கு. நம்ம யூனிவர்ஸ் உருவாகி போயிட்டுருக்கு. அதில் இப்போது நான் இத்தனை வருஷங்கள் உயிர் வாழ்ந்திருக்கேன், இன்னும் ஒரு சில வருஷங்கள் வாழ்ந்துட்டு நான் இவ்வளோதான். இதுதான் என்னோடய ரியாலிட்டி. என்னுடைய கால தத்துவத்தின்படி, என்னுடைய டைம் ரிலேட்டிவ் படி இதுதான் என்னுடைய ரியாலிட்டி. நம்மளுடைய ரியாலிட்டி இதுதான். இறைவன் என்ன பண்ணுறான்னா, சித்தாந்தம் சொல்லுது, இறைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இங்கே பாரு, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாது. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் உனக்கு வந்துச்சு. செத்ததுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? புத்தகத்தில் நிறைய போட்டிருக்கோம். நீ செத்ததுக்கப்புறம் இப்படி ஆவியாவ, ஒளி உடலாவ, அதாவ இதாவ, ஒருத்தன் ஒன்று சொல்லுவான். ஒரு புக்கில் ஒரு மாதிரி எழுதியிருக்கோம். அது எதுவாக இருக்கட்டும், உனக்கு தெரியாதுல்ல, அந்த புக்கில் போட்டிருக்கு. நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அந்த புக்கில் இருக்கிறது உண்மையாகவே இருக்கட்டும், உனக்கு அது எக்ஸ்பீரியன்ஷியலி உனக்கு தெரியாதுல்ல. பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்தேன்னு உனக்கு தெரியாது, செத்ததுக்கப்புறம் நீ எங்கே இருப்பேன்னு உனக்கு தெரியாது. ஒரு அனுமானம் வச்சுருக்க. நம்ம பெரியவங்கெல்லாம் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. அது எப்படி என்ன அதை விட்டுடும். உனக்கு ரைட்னா உனக்கு தெரியாத இல்லை, அதுதானே உண்மை. அந்த தெரியாதுன்னு இருக்குல்ல, அந்த தெரியாது தான் ஆணவ மலம், பாசம். பதி பசு பாசத்தில் இந்த பாசம், ஆணவ மலம். அதாவது உனக்கு தெரியாது, இருட்டு. நம்மளுக்கு தெரியாதுல்ல, இருட்டு இல்லை. இருட்டுக்குள்ளேருந்து நீ இப்போ வெளிச்சத்துக்கு வந்த, இந்த நீ பிறந்துட்ட, உனக்கு இப்போ தெரியுது நான் யார் என்ன அப்படி. இப்போ நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியுது. ஆனால் இப்போ தானே உனக்கு இந்த தெரியறதுக்கு பேர் வெளிச்சம்னு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நீ இருட்டு, இப்போ நீ வெளிச்சத்தில் இருக்க, மறுபடியும் இருட்டுக்கு போக போகிற.
அப்புறம் மறுபடியும் வெளிச்சத்துக்கு வரப்போகிறேன், மறுபடியும் பிறக்க போகிறேன், மறுபடியும் சாக போகிறேன். ஸோ இருட்டு வெளிச்சம், இருட்டு வெளிச்சம், இருட்டு வெளிச்சம், இருட்டு வெளிச்சம், இருட்டு வெளிச்சம், இருட்டு வெளிச்சம். கரெக்டா? இந்த இதை அப்படியே தூக்கி அந்த பிக் பேங் கூட கம்பேர் பண்ணுங்க. அந்த டும் பிக் பேங் பிளாக் ஹோல், டும் பிக் பேங் பிளாக் ஹோல். பிக் பேங் வெடிச்சது, வெளிச்சம் வந்துருச்சு, பிளாக் ஹோல் உள்ள போயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. இருட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது. வெளிச்சத்தில் தான் நம்மளுக்கு தெரியுது யூனிவர்ஸ் கிரியேட் ஆச்சு, யூனிவர்ஸில் இப்படி இப்படியெல்லாம் இருக்குது, இங்கே நான் இருக்கேன், இது என் உடம்பு இப்படி எவ்வளவோ தெரியுது உங்களுக்கு. வெளிச்சமாக இருக்கும்போது தெரியுது, இருட்டில் போனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியல. பிளாக் ஹோல்குள்ளே போயிட்டால் எதுவுமே இல்லை. நான் என்கிற ஒரு பொருள் இருப்பதே உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து நான் இருக்கேன், இந்தா இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்னு உனக்கு இப்போ தெரியுதுல்ல. செத்ததுக்கப்புறம் உனக்கு தெரியாதுல்ல. பிளாக் ஹோல்குள்ளே போனதுக்கப்புறம் உனக்கு தெரியாதுல்ல. இந்த உடம்பு உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டா உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. உங்ககிட்ட இருந்து இந்த உடம்பை பிடுங்கியாச்சுன்னா உனக்கு ஏதாவது தெரியுமா? இந்த உடம்பு இருக்கிறதுனால உனக்கு கண்ணு, காது, மூக்குன்னு ஐம்புலன்களை கொடுத்துருக்காங்க, அந்த கரணங்கள் கொடுத்துருக்காங்க, மனம், புத்தி, சிந்தனை இதெல்லாம் இருக்குது. ஸோ ரைட் நோ இப்போ நான் யார் என்ன அப்படின்னு உனக்கு ஏதோ ஒன்று தெரியுது. ஈவன் தட் இஸ் ரைட் ஆர் ராங், உனக்கு சில விஷயங்கள் தெரியுது. இது உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டா, இந்த உடம்பையும் உன்னுடைய மைண்ட் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து இப்படி பிடுங்கிட்டோம்னா நீ ஒரு உயிர், வெறும் ஆன்மா. அப்படிப்பட்ட இந்த வெறும் ஆன்மா, அது அது உனக்கு தெரியுமா? நான் வந்து ஒரு ஆன்மா, என்கிட்ட இருந்து இப்போ உடம்பு எடுத்துட்டாங்க, நான் வந்து இப்போ இப்படி உடம்பு இல்லாமல் இப்படி இருக்கு, அப்படிலாம் உனக்கு தெரியறதுக்கு, அப்படி தெரியணும்னாலே உனக்கு உடம்பு வேணுமே. சரி, அப்படி சிந்திக்கணும்னாலே உனக்கு உடம்பு வேணும்ல. உடம்பு இல்லைன்னு உன்னால் எப்படி சிந்திக்க முடியும்? இல்லை, எப்படி நம்ம சிந்திக்கிறோம்னா சூக்கும உடம்பு இருக்கு. ஓகே, இந்த உடம்பை எடுத்துட்டா உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. உடம்பை கொடுத்துட்டா உனக்கு தெரியும், நான் வந்து ஒரு ஆன்மா அப்படின்னு உனக்கு, நான் ஒரு உயிர், நான் ஒரு ஆன்மா அப்படின்னு உனக்கு தெரியுது. இந்த உடம்பு கிட்ட இருந்து பிடுங்கிட்டா உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ இருட்டில் கிடக்க. கரெக்டா? அந்த இருட்டில் கிடக்குறோம்ல, அதுக்கு பேர் தான் ஆணவ மலம்னு பேர் சித்தாந்தத்தில். ஆணவ மலம், மலத்தில் கிடக்கிறதுன்னு பேர் அதுக்கு. அதுக்கு நம்மளுக்கு ஒரு உடம்பை கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு சில பல விஷயங்கள் புரியுது. உடம்பை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சில பல விஷயங்கள் புரியல. ஓகே, இப்போது கடவுள் என்ன பண்ணுறான்னா, உனக்கு உடம்பை கொடுத்துட்டனா, இப்போ இந்த உடம்பை வச்சு நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறியா, இதில் நீ மெதுவாக உன்னோட கான்ஷியஸ்னஸை வளர்த்துக்கோ. கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இப்போ நம்ம ஆஹா நான் வந்து ஒரு ஆன்மா, நான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கேன், இந்த உடம்பை என்கிட்டேருந்து எடுத்துட்டாங்கன்னா என்னால் எதையுமே சிந்திக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த உடம்பை என்கிட்டேருந்து எடுத்தாலுமே நான் என்னை மறக்காமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுதான் கான்ஷியஸ்னஸை வளர்த்துக்கிறது. ஓகே, அறிவு வளர்த்துக்கிறது இல்லை, கான்ஷியஸ்னஸ்ன்றது தன்னுடைய இருப்பின் மேலே கவனம், தன்னுடைய இருப்பின் மேலே கவனம். அது வரும் உங்களுக்கு, அது வரும், கான்ஷியஸ்னஸ் வளரும். ஸோ இறைவன் என்ன பண்ணுறான்னா, நம்மளை அடிக்கடி நம்ம எதுக்கு வந்து நம்ம பிறக்கிறோம், இருக்கிறோம், சாகிறோம், பிறக்கிறோம், இருக்கிறோம், சாகிறோம், இந்த இருக்கிற காலத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சந்திக்கிறோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், நிறைய சிரிக்கிறோம், நிறைய அழுகிறோம், நிறைய சிந்திக்கிறோம், நிறைய செயல்களை செய்கிறோம். இதெல்லாம் செஞ்சு 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 மெதுவாக கான்ஷியஸ்னஸ் வளருது நமக்கு. ஓகே, கான்ஷியஸ்னஸ் வளருது. நமக்கும் குரங்குக்கும் என்ன வித்தியாசம்? அதை விட கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் வளர்ந்துருக்கு நம்மளுக்கு, அவ்வளோதானே? அது 5 அறிவு, நீ 6 அறிவு, எப்படி உனக்கு ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா கிடச்சிது? கான்ஷியஸ்னஸ் வளர்ந்துச்சு. 4 அறிவை விட 5 அறிவு எப்படி? இதை விட அந்த 4 அறிவு உயிரினங்களை விட இந்த 5 அறிவு உயிரினங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. மிருகங்களை விட நமக்கு கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆக இப்படி செத்து பழைச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கான்ஷியஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வளருது. ஆக எதற்காக இறைவன் நம்மளுக்கு பிறப்பையும் இறப்பையும் கொடுத்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னா, நம்மளுடைய கான்ஷியஸ்னஸை வளர்த்துக்கிறதுக்கு. இயற்கையாகவே அது வளருது, நாம் கவனம் வச்சோம்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வளரும் அது. ஓகே, ஸோ கான்ஷியஸ்னஸை வளர்த்துக்கிறதுக்கு.
இந்த கான்ஷியஸ்னஸ் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா, இப்போ உன்கிட்ட இருந்து இந்த உடம்ப புடுங்குனாலுமே, நீ இருக்கேன்றது உனக்கு தெரியும். ஓகே. இறைன்னு ஒரு பொருள் இருக்கிறது உனக்கு தெரியும். இந்த கான்ஷியஸ்னஸ் நான் இல்லாம போயிடுச்சுன்னா, ஒரு இருட்டுக்குள்ள கடப்பேனே, அந்த இருட்டுன்றது உனக்கு தெரியும். இந்த முப்பொருளும் உனக்கு தெரியும். இறைன்னு ஒரு பொருள் இருக்கு. இதோ நான் இருக்கேன். நான் இருக்கேன்றத மறந்துட்டேன்னா, நான் ஒரு இடத்துல கடப்பேன், இருட்டுக்குள்ள. அந்த இருட்டுன்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ, இறை அப்படிங்கிற வெளிச்சம் இருக்கு. உயிர் அப்படிங்கிற நான் இருக்கேன். இருட்டு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. எனக்கு இப்ப கான்ஷியஸ்னஸ் இல்லாம இருந்துச்சுன்னா, இந்த உடம்புக்குள்ள நான் இருக்கிற வரைக்கும் நான் ஜாலியா நெறைய விஷயங்கள அனுபவிக்கிறேன். செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் இருட்டுக்குள்ள போய் விழுந்துருவேன். திரும்பவும் எனக்கு ஒரு உடம்பு கிடைச்சதுன்னா, திரும்பவும் நான் வந்துட்டேன், முழிச்சுக்கிட்டேன். உடம்ப என்கிட்ட இருந்து எடுத்துட்டா, திரும்பவும் நான் இருட்டுக்குள்ள போய் விழுந்துட்டேன். திரும்பவும் எனக்கு ஒரு உடம்பு குடுத்தாங்க, நான் முழிச்சுக்கிட்டேன். என் உடம்ப என்கிட்ட இருந்து எடுத்தாங்க, நான் இருட்டுக்குள்ள போய் விழுந்துட்டேன். இப்படி நான் பொறந்து, இறந்து, இருட்டுல விழுந்து, பொறந்து, இறந்து, இருட்டுல விழுந்து, பொறந்து, இறந்து, இருட்டுல விழுந்து, இந்த சைக்கிள் நடக்க, 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 நடக்க எனக்கு மெதுவா கான்ஷியஸ்னஸ் வளருது. அப்படித்தானே நம்ம இப்ப வந்திருக்கோம். புல்லாகி, பூடாகி, புழுவாய், மரமாய், பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய், எல்லா பிறவியும் எல்லா பிறவியும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே மாணிக்கவாசகர் பாடுறாருல. நான் எல்லாமே டார்வின் அதானே சொல்றாரு, எவல்யூஷன் ஃப்ரம் அ சிங்கிள் செல் இட் காட் டெவலப்டு கடைசியில் மங்கியில இருந்து இப்போ நம்ம ஹியூமன் ஹோமோசெப்பியன்ஸ் வந்து அங்கிருந்து இப்போ நம்ம வந்துட்டோம். ஸோ எவ்ரி திங் இஸ் கான்ஷியஸ் டெவலப்மெண்ட் இல்லை? இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் இப்போ நம்மளுக்கு இருக்கிற கான்ஷியஸ் லெவலை விட இன்னும் ஒரு படி கான்ஷியஸ் நம்மளுக்கு டெவலப் ஆகும் பொழுது நம்மளுக்கு ஒரு உத்வேகம் வரும். என்னன்னா, ஆஹா, இது ஒரு சைக்கிள், பிறப்பும் இறப்பும் ஒரு சைக்கிள், இந்த சைக்கிள்ல இருந்து நான் வெளியே வெளியே வரணும். அதாவது நான் செத்துட்டாலும் நான் இருக்கணும். அந்த நான்ற அந்த என்னுடைய விழிப்புணர்வு இருக்கணும். இல்லைன்னா நான் செத்துட்டேன்னா மறுபடியும் இருட்டுக்குள்ள போயிடுவேன். இருட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் திரும்பவும் எனக்கு ஒரு உடம்பு கிடைக்கும். புதுசாக நான் இன்னொரு தடவை பிறப்பேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் லைஃப்பில். கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் ஒரு படி வளரும். செத்து போயிடுவேன். ஆக எனக்கு எந்த அளவுக்கு கான்ஷியஸ்னஸ் வளரணும்னா, நான் இந்த உடம்ப விட்டுட்டு செத்தாலும் நான் இருக்கணும். அந்த இருட்டுக்குள்ள விழுந்துடக்கூடாது. அந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இந்த எவல்யூஷன்ல இந்த உயிர் வந்து அதை நோக்கித்தான் போய்க்கொண்டு இருக்கிறது. இப்போ ஓரறிவுலேருந்து ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, இப்போ 6 அறிவுனா என்ன இதோட நின்று போச்சா? அப்போ அடுத்து நீ 7 அறிவுக்கு 7ஆம் அறிவுக்கு நீ போய் தானே ஆகணும், அக்கார்டிங் டு மேக்ஸ் அல்ல. ஸோ இப்போ நம்ம 6வது அறிவில் இருக்கோம்னா இங்கேருந்து நீ டெவலப் ஆகி 7ஆம் அறிவுக்கு போகணும். நிறைய பேர் போயிட்டான். நாம் இன்னும் இங்கே 6லேயே நின்றுட்டு இருக்கோம். நிறைய பேர் 7ஆம் அறிவுக்கு போயிட்டான். இப்போ குரங்குலேருந்து நம்ம குரங்குல 5லேருந்து இப்போ நாம் 6க்கு வந்துட்டோம். ஆனால் இன்னும் குரங்கு இருக்குல்ல. அப்போ எல்லா குரங்கும் மனுஷன் ஆகலை. அந்த குரங்குலேருந்து ஒரு சில குரங்கு மட்டும் கான்ஷியஸ்னஸ் டெவலப் ஆகி மனுஷன் ஆயிடுச்சு. கான்ஷியஸ்னஸ் டெவலப் ஆகாத குரங்கு இன்னும் குரங்காவே தான் இருக்குது. அதே போல் 6 அறிவு பெற்ற மனிதனாகிய நீ இப்படியே இருந்தேன்னா மனிதனாகவே தான் இருப்ப. இதுலேருந்து கான்ஷியஸை டெவலப் ஆகி நீ 7ஆம் அறிவுக்கு போகணும். 7ஆம் அறிவு படம் மட்டும் பார்த்தா பார்த்தாது. ஐ மீன் அந்த படத்துக்கும் 7ஆம் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை, சொல்கிறேன். ஸோ அப்போ இருக்குல்ல, 7ஆம் அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல. மூன்றறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுன்னா அப்போ அடுத்து 7 அறிவு, 8 அறிவுன்னு அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முதல் குறளையே பார்த்தோம், அறிவு எல்லை இல்லாதது. அது மைக்ரோஸ்கோப் வச்சு உள்ளே போனாலும் போயிட்டே இருக்கும், டெலஸ்கோப் வச்சு வெளியே போனாலும் போயிட்டே இருக்கும். ஸோ மொத்தம் எத்தனை அறிவு இருக்குன்னு சொல்லுங்கள்? மொத்தம் எத்தனை ஸ்டாண்டர்ட் இருக்குது சார்? 12 ஸ்டாண்டர்ட்ஸுங்களா? அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் காலேஜுங்களா? இல்லை, அப்படி இல்லை. இது கான்ஷியஸ்னஸ்க்கு அப்படி இல்லை, போயிட்டே இருக்கும். இந்த நம்பர் கொடுத்துக்கிறதெல்லாம் நாம தானே, மற்றபடி லெவல்ஸ் போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதில் நீங்கள் எந்த லெவலுக்கு போகணுன்னா,
அதில் நீங்கள் எந்த லெவலுக்கு போகணும்னா, நீங்கள் செத்தாலுமே கவனம் இருக்கிற, விழிப்பு இருக்கிற அந்த கான்ஷியஸ் லெவலுக்கு நீங்கள் போகணும். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. அதுக்கு தான் நம்ம எல்லாம் நிறைய பிறவிகள் எடுத்துகிட்ருக்கோம். அதில் பல்வேறு பிறவிகள் எடுத்து இப்போ தான் நம்மளுக்கு காலம் கூடியிருக்கு. அதுக்கு தான் சைவ சித்தாந்தம்லாம் நம்ம படிக்கிறோம். எவன் ஒருவன் சைவ சித்தாந்தம் பற்றி தெரிந்து கொண்டு அதை படிப்பான்னு தெரியுமா? 6லிருந்து 7ஆம் அறிவை நோக்கி அவனுடைய ஆன்மா நகர்த்தப்படுகிறது. அதனால தான் இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு சிக்குது. இல்லைன்னா நீங்கள் உட்காந்து நான் சைவ சித்தாந்தம் படிச்சுட்ருப்பீங்க. You'll be watching YouTube shorts and lot of videos and having fun and உலக அறிவை வளர்த்து கொண்டிருப்பீர்கள். விழிப்பு நிலையை வளர்த்து கொள்ள மாட்டீர்கள். அறிவை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அறிவை வளர்ந்துக்கும், நல்ல லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இந்த சைக்கிள் உங்களால் இந்த 6ஆம் அறிவை விட்டு மேலே போக முடியாது. விழிப்பு நிலையை வளர்த்து கொண்டால், கான்ஷியஸ்னஸை வளர்த்து கொண்டால் தான் 6ஆம் அறிவிலிருந்து நீங்கள் 7ஆம் அறிவுக்கு போக முடியும். டிமென்ஷனில் பேசணும்னா இப்போ நம்ம 3rd டிமென்ஷனில் இருக்கோம். 4th டிமென்ஷன், 5th டிமென்ஷன், 6th டிமென்ஷன்லாம் சொல்லுவாங்க சயின்ஸில். கூகுளில் அடிச்சு பாருங்கள், யூடியூப்லாம் அடிச்சு பாருங்கள், அதெல்லாம் நிறைய வரும். ஸோ இதுதான் கான்ஷியஸ்னஸை நம்ம வளர்த்துக்கணும். அதாவது இந்த உடம்பை விட்டு நம்ம பிரிஞ்சாலுமே நம்மளுடைய விழிப்பு நிலை இருக்கணும். ஓகே, அப்போ தான் நமக்கு இருட்டுக்குள்ளே விழுகாமல் இருப்போம். ஓகே, இருட்டுக்குள்ளே விழுகாமல் இருப்போம். ப்ளஸ் இறைவனை பற்றி சிந்திப்போம். எப்போ நீங்கள் இதில் இன்னொரு தேற்றம் ஒன்று சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி சைவ சித்தாந்தம் மற்ற பதிவில் படித்தவங்களுக்கு இந்த தேற்றம் தெரியும். ஆன்மா என்பது சார்ந்த வண்ணம் ஆதல் அப்படின்றது ஒரு தேற்றம். ஓகே, அது என்னன்னா, இந்த ஆன்மா இருக்கு இல்லையா, இந்த ஆன்மானால எதையாவது சார்ந்து தான் இருக்க முடியும். இட் கான் ஸ்டாண்ட் அலோன். இது இந்த ஸ்டாண்ட் அலோன் ப்ராடக்ட் கிடையாது. இட் ஹேஸ் டு டிபெண்ட் ஆன் சம்திங். இந்த ஆன்மாவுக்கு ஒன்று நீ வெளிச்சத்தை நோக்கி அதை சார்ந்து இருக்கணும், இல்லை இருட்டை நோக்கி அதை சார்ந்து இருக்கணும். எனக்கு வெளிச்சமும் வேணாம், எனக்கு இருட்டும் வேணாம், நான் நடுவில் நிற்கிறேன். இட்ஸ் நாட் பாசிபிள். நம்மளுடைய மேக்கிங்லேயே அப்படி இல்லை. சித்தாந்தம் சொல்லுது நம்மளுடைய மேக்கிங்லேயே அப்படி இல்லை. ஒன்று கடவுளுடைய காலடியில் விழு, இல்லை சாத்தானோட கைக்குள்ளே போய் விழு. ஒன்று வெளிச்சத்து பக்கம் சாஞ்சிரு, இல்லை இருட்டுக்குள்ளே போய் விழு. இவ்வளோதான் உனக்கு இருக்கிற ஆப்ஷன். இதில் விழிப்பு நிலை அப்படிங்கிறது எங்கே வருதுன்னா, ஐயோ நான் இருட்டுக்குள்ளே விழுந்துட மாட்டேன்ப்பா, நான் போய் வெளிச்சத்தில் தான்ப்பா விழுவேன்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகமும் கவனமும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் விழிப்பு நிலை. அதாவது ஆஹா நான் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அந்த இறந்து இறந்து அது இருட்டுக்குள்ளே விழுகிறது, திரும்பவும் பிறந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மறுபடியும் செத்து போனதுக்கப்புறம் இருட்டுக்குள்ளே விழுகிறது. எனக்கு அந்த இருட்டு வேண்டாம், எனக்கு இந்த பிறவி இறப்பு பிறவி இறப்பு எனக்கு இது வேண்டவே வேண்டாம், இந்த சைக்கிளே வேணாம். ஐ வாண்ட் டு கெட் இன் டு லைட். சோதியோடு சோதியாக ஐக்கியமாகுதல். அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை. வள்ளலார் செஞ்சே காட்டிட்டு போனார். அவர் லைட்டாக மாறி காமிச்சார். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுதான் ஆன்மாவினுடைய கடமை. அதுதான் வீடு வேறு. அதுதான் போன குறளில் படித்தோம். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருளுக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். பேற்றின் அருமைனா வீடு பேரு. அந்த வீடு பேரை நம்மளுக்கு அருளும்பவன் இறைவன், அவனை மாதிரி வேறு யாரும் இல்லைன்னு போன குரலில் படித்தோம். அந்த வீடு பேருன்றது இதைத்தான் சொல்கிறாங்க. விழிப்பு நிலை அடைஞ்சு நீ இருட்டுக்குள்ளே விழுகாமல் போய் லைட்டுக்குள்ளே விழுந்துரு. அதுதான் அந்த லைட்டில் போய் விழுகிறோமே, அந்த வெளிச்சத்தில் போய் விழுகிறோமே, அந்த சிவத்தில் போய் விழுகிறோமே, சிவமாக மாறி விடுகிறோமே, அதுதான் வீடு பேரு. ஓகே, இப்போ அந்த கேமில் தான் எல்லாருமே இருக்கும். இது ஒரு எவல்யூஷன். இப்போ இந்த பிக் பேங் இங்கே டும் பிக் பேங் அது அப்படியே போகுது, போய் 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 கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போய் டிஃப் பிளாக் ஹோல்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த ட்ராவல்குள்ளே தான் நாம் இருக்கோம். அது போய் இந்த பிளாக் ஹோல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மவனே நீ கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகி லைட்டுக்குள்ளே போயிடு. அப்போ தான் நீ இந்த பிக் பேங் கேம்லேருந்து வெளியே வருவ. இல்லைனா
நீ ஒவ்வொரு தடவையும் பொறப்ப, இறப்ப, பொறப்ப, இறப்ப, பொறப்ப, இறப்ப, பொறப்ப, இறப்ப. இட்ஸ் a கன்டினியூஸ் கேம். நீ பொறக்கிற, இந்த இந்த பிறவில சில கர்மங்களை செய்வாய். அந்த கர்மங்களுக்காக திரும்பவும் பொறப்ப. திரும்பவும் இட்ஸ் இட்ஸ் அ இட்ஸ் இட்ஸ் அ சைக்கிள். இதத்தான் சூழும் தலை நீக்கி தொல்லை அறுத்து இப்படிலாம் வரும் சிவபுராணத்துல. இந்த தலை, அதாவது இந்த இந்த சைக்கிள்ல இருந்து நீ வெளியே கொண்டு வா. இந்த சைக்கிள்ல இருந்து நீங்களே நினைச்சு பாருங்க. அந்த குரங்கு இப்ப எவ்வளவு பாவம். அது வந்து குரங்காவே இருக்கு அது. ஐ மீன் குரங்குன்னா அந்த ஒரு குரங்குன்னு சொல்லல. அந்த குரங்குன்ற இனத்த சொல்றேன். இல்ல அது. ஆனா இப்ப நம்மளாம் எஸ்கேப் ஆயிட்டோம் பாருங்க. நம்மளாம் ஹியூமன் ஆயிட்டோம். அதனால தானே இப்போ நம்ம எவ்வளவு விஷயங்கள சிந்திக்கிறோம். இப்போ அந்த குரங்கோட ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்க. நீ எவ்வளவு நாள் இப்படி ஹியூமனாவே இருப்ப? இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நீ எப்ப போவ? சிந்திக்கணுமா வேணாமா? ஸோ அதான். ஆ, சரி, ஓகே. இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேல உங்கள நான் கொடுமைப்படுத்த விரும்பல. இப்ப நம்ம குறளை பார்ப்போம். ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்கப் போகும் அவன் போகா புகழ். கடவுள் வந்து இப்போ என்னங்க பண்ணிருக்காரு? கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டா நம்மளுக்கு பதில் தெரியும். கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறான். முதல் குறள படிச்சோம். ஸோ அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் எல்லா இடத்திலும், எல்லா பொருட்களிலும் அறிவாக விளங்கி நிற்கின்றான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கடவுள் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் என்ன பண்ணுகிறான் இப்போ? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, கடவுள் 5 தொழில்களை செய்கிறார். 5 ஆக்ஷன்ஸ். அந்த 5 தொழில்களை கடவுள் செஞ்சுட்டு இருக்காரு. என்ன அந்த 5 தொழில் அப்படின்னா, அதுல 3 தொழில் உங்களுக்கு தெரியும். படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். முத்தொழில். கடவுள் 3 தொழில்களை செய்கிறார். படைக்கும் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில். ஒரு கடவுள் தான் செய்றாரு. பட் நம்மளுடைய புரிதலுக்காக அதை அவன் படைக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். அதை அவன் காத்து கொண்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். அதை அழிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். அந்த 3, அதாவது நம்ம பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா? அயன், மால், ருத்ரன் அப்படின்னு வச்சிருப்போம். பிரம்மா, விஷ்ணு, சிவன். பிரம்மா காக்கும், படைக்கும் கடவுள். விஷ்ணு காக்கும் கடவுள். சிவன் அழிக்கும் கடவுள். இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு தெரியும். சினிமாவில் பார்த்து, அதுவும் சினிமா படம் எடுத்ததுனால நம்மளுக்கு தெரியும் அதெல்லாம். பட் என்னன்னா, கடவுள் ஒருவன் தான். அதை வந்து அவன் அவன் படைக்கிற வேலையை செய்யும்போது அவன் இந்த பேர் சொல்லி கூப்பிட வேண்டியது. இதே அவன் காக்கும் வேலையை செய்கிற அந்த ஆங்கிளை நீங்க பார்க்கும்போது அவனுக்கு இந்த பேர் வச்சுக்க வேண்டியது. அவன் தான் அழிக்கும் தொழிலை செய்யும்போது அவனுக்கு இந்த ஆங்கிள் இந்த பேர் வச்சுக்க வேண்டியது. ஸோ அவனுடைய தொழிலுக்கு ஏற்ப நாம் அவனுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்றோம். அந்த பேருக்கு அவனுக்கு ஒரு டிசைனை கொடுக்குறோம். அவன் படைக்கும் தொழிலை செய்யும்போது அவனை ஒரு பூவில் உட்கார வச்சு அவனுக்கு 4 தலைகளை கொடுத்து அப்படி ஒரு டிசைனை வரைஞ்சி விட்டு அப்படி வச்சுக்கிறோமோ, அதே அவன் காக்கும் தொழிலை செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு பாம்பு படுக்கையை கொடுத்து பார்க்கடலிலே அவனை அந்த பாம்பு படுக்கையிலே படுக்க வச்சு அந்த சைனத்திலே இருப்பது போல அவனுக்கு ஒரு உருவகத்தை கொடுக்குறோம். அவன் அழிக்கும் தொழிலை செய்யும் பொழுது ருத்ரனாக நெருப்பை கையிலே வைத்துக்கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடுவதை போல அவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துக் கொள்கிறோம். ஸோ இந்த 3 தொழில் உங்களுக்கு தெரியும். 4வது தொழில் மறைத்தல், 5வது தொழில் அருளல். இந்த மறைத்தல் அப்படிங்கிறது என்னன்னா, நிறைய இருக்கு. இந்த 5 தொழில், அதான் சொல்றேன். இந்த குறள் ரொம்ப டீப்பான குறள். இறைவனுடைய 5 தொழிலை பற்றி குறிப்பிடும் குறள் இது. அந்த 5 தொழிலை பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டுமேயானால், சரி போங்க, அதையும் பற்றி சொல்லுவோமா, பேசுவோமா? கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டிங்களே? அதாவது இந்த 5 தொழிலுமே 2 வகைப்படும். 5 தொழிலை வந்து சமஸ்கிருதத்தில் வந்து பஞ்சகிருத்தியம், கிருத்தியம் கிரியா ஆக்ஷன், ஓகே. பஞ்சனா 5, 5 ஆக்ஷன்ஸ், பஞ்சகிருத்தியம் அப்படிலாம் இருக்கும். இந்த பஞ்சகிருத்தியம் 2 வகைப்படும். ஒன்று வந்து நித்திய பஞ்சகிருத்தியம், ஒன்று வந்து மகா பஞ்சகிருத்தியம் அப்படிலாம் வரும். அதில் நித்திய பஞ்சகிரியத்தப்போ இதே 5 தொழில் அவன் எந்த எந்த லெவலில் செய்வான், இதே நித்திய பஞ்சகிரியத்தில் எந்த லெவலில் செய்வான், மகா பஞ்சகிரியத்தில் எந்த லெவலில் செய்வான், அதில் 2 வகைகள் இருக்குது. தூளம், சூக்குமம், அதில் எப்படி பண்ணுவான், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதே இந்த பிக் பேங் இருக்கு இல்லையா? இந்த பிக் பேங் நடக்கும் பொழுது இந்த ரன்னிங்கில் பிளாக் ஹோல் டைமில், இந்த டைம்லலாம் என்ன பண்ணிட்டு இருக்கான் அதெல்லாம் சொல்கிற
குறள் இது. இறைவனுடைய ஐந்தொழிலை பற்றி சொல்லும் குறள் இது. நம்ம அவ்வளோ டீப்பா போனீங்கன்னா, நீங்க நெறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டி வரும். ஓகே. தெரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். அது வேற விஷயம். இப்போ வந்து நம்ம இப்போ தானே ஆரம்ப நிலை மாணவர்களாக இருக்கின்றோம். இப்பவே ஹெவி சப்ஜெக்ட்ஸ குடுத்தா நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஸோ 5 தொழில்கள்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த மறைத்தல் அப்படின்றது என்னன்னா, அதுக்கு நெறைய அர்த்தம் இருக்கு. இப்ப நான் சொல்லப் போறது தான் மறைத்தல். ஆனா, நான் சொல்லப் போறதும் மறைத்தல். மறைத்தல்ன்றது பெரிய சப்ஜெக்ட். அதுல சும்மா உங்களுக்கு ஒரு கூறு மட்டும் சொல்றேன். ஆ இப்போ இந்த பிக் பேங், அதாவது இந்த இந்த யூனிவர்ஸ் வந்துச்சா, டும் யூனிவர்ஸ் வந்துச்சு. இப்போ அதில் உயிர்கள் எல்லாம் இருக்கு. அது இப்போ போயிட்டு இருக்கு. அந்த யூனிவர்ஸ் டிராவல் ஆகி போயிட்டு இருக்கு. வெடிச்சு சிதறி அது இப்போ டிராவல் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு பிளாக் ஹோல்குள்ள போய் காணாம போக போகுது இப்போ. ஸோ இந்த பிக் பேங் ஓப்பனிங்ல இருந்து பிளாக் ஹோல் எண்டிங்குள்ள இந்த ஸ்டோரி நடக்குது. இந்த ஆன்மா பலமுறை பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து கான்சியஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கு. இந்த பிளாக் ஹோல்குள்ள போறதுக்குள்ள நீ இறைவனின் திருவடியே வீடு பேரே பெரிது என்று அதை நீ அடைந்து விட்டால் நீ எஸ்கேப்பா? ஓகே, நீ எஸ்கேப். அந்த பிளாக் ஹோல்குள்ள அதுக்குள்ள நீ போக மாட்ட, நீ எஸ்கேப். இப்போ ஒருவேளை நீ அது உனக்கு கான்சியஸ்னஸ் வரல, ஸோ இப்போ பிளாக் ஹோல்குள்ள போயிட்ட. அப்போ அந்த பிளாக் ஹோல்குள்ள போனதுக்கப்புறம் ஒரு உன்னை அந்த இருட்டுக்குள்ள உன்னை வச்சிருக்கான்ல, அதுக்கு பேர் தான் மறைத்தல். அந்த இருட்டுக்குள்ள இருந்து உன்னை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவான். அடுத்த பிக் பேங்க்ல உன்னை வெளியே கொண்டு வருவான். யூ ஹாவ் டு கண்டினியூ. யூ ஹாவ் டு கண்டினியூ. அதான் சொன்னேன், இந்த பிறவி இறப்பு பிறவி இறப்பு. பிறப்பு இறப்புன்றது இந்த உடம்புக்கு சோட்டா சைஸ். அதனுடைய பிக் சைஸ் பார்த்தோம்னா இந்த யூனிவர்ஸினுடைய பிக் பேங் அண்ட் பிளாக் ஹோல். இந்த பிரபஞ்சமே பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்துன்னு போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு சிறு கூறு நீ இந்த உடம்புல பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து போயிட்டு இருக்கு. மற்றபடி இது சின்ன கல்லு, அது பெத்த கல்லு, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நம்ம விழிப்பு நிலையை அடைவதற்கு முன்பே இறந்து விட்டால் ஒரு இருட்டுக்குள்ளே போகிறோமே, அந்த இருட்டில் இறைவன் சில காரியங்களை செய்கிறானா. நீ அடுத்து பிறக்கிறதுக்கு உன்னை அவன் ரெடி பண்ணுறான். இந்த இப்போ இத்தனை வருஷம் நீ பிறந்து இறந்தையே, நீ பிறந்து பல காரியங்களை செய்த அல்லவா, உன்னுடைய கர்ம வினை கணக்கு அது இது, உனக்கு அடுத்து என்ன ஏது, நெக்ஸ்ட் பர்த்தில் நீ எங்கே எப்படி எப்படி பிறக்கணும், எந்த கர்மத்தை, அதாவது கான்ஷியஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நீ எந்த மாதிரியான சூழ்நிலையில் நீ செஞ்ச கர்மப்படி எந்த வகையான இடத்துல நீ பிறந்து உன் கான்ஷியஸ் லெவல் நெக்ஸ்ட் அடுத்து எந்த லெவலுக்கு போகணும், இந்த இந்த டிசைடிங் ஃபேக்டர்ஸ் பூரா அங்கே நடக்குது அந்த இடத்துல. ஸோ அதுதான் மறைத்தல் தொழில் அங்கே நடக்குது. அவன் இந்த அருளல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் உனக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நீ இறைவனின் திருவடி தான் பெருசு, அந்த லைட்டு தான் எனக்கு வேணும், எனக்கு வீடு பேர் வேணும், எனக்கு நான் இந்த டார்க்னஸ்குள்ளே விழுகிறதுக்கு விரும்பலை, இந்த பிறந்து இறந்து இது எனக்கு முடியாது, எனக்கு அட்டம் பிடிச்சி எனக்கு எனக்கு என்னை காப்பாற்றிரு அப்படின்னு நீங்கள் கதறி அழுகும் பொழுது அவன் உங்களை பக்குவப்படுத்தி உங்களை எடுத்துக்கிறான்ல, சரி வா என் திருவடியில் வந்து சரணடைந்து விடு, எனக்குள்ள ஐக்கியமாயிடு, சிவமாக ஆகிவிடு, உயிராக இருக்கும் நீ என்னுள் அழுந்தி நீ சிவமாகி விடுன்னு நம்மளை அணைச்சி எடுத்துக்கிறானே, அதுதான் அருளல். அருளல் அப்படிங்கிறதுக்கு தன்னோடு உங்களை ஐக்கியமாகி படுத்தல், உங்களை எடுத்து அவன் தன்னுடைய திருவடியிலே வைத்துக் கொள்கிறான், அவனுக்குள்ளே உங்களை வைத்துக் கொள்கிறான். அதைத்தான் வள்ளலாறு அந்த அருட்பெரும் சோதி தனி பெரும் கருணைன்றான். ஐயோ, நீ என்னை இந்த இருட்டுல இருந்து என்னை எடுத்து காப்பாத்திட்ட, நீ என்ன இந்த பிக் பேங் சைக்கிள்ல இருந்து நீ என்னை காப்பாத்திட்ட, ஐயோ அது ஒரு கருணை. ஏன்னா எனக்கு அதுக்கெல்லாம் டேலண்ட் கிடையாது. நான் ஜஸ்ட் அழுதேன், அவ்வளோதான். எனக்கு வீடு வேணும், வீடு பேர் அடையணும், இறைவன் திருவடியை அடையணும், முக்தி அடையணும், நான் கதறி அழுதேன். நீ தான் கருணை கொண்டு என்னை அணைத்து கொண்டாய், நீ தான் எனக்கு அருளல் செய்தாய், அருள் செய்தாய், என்னே உன்னுடைய கருணை, அருட்பெரும் சோதி தனி பெரும் கருணை. ஸோ அதுதான் அருளல். ஸோ மறைத்தல்ன்றது அந்த ஒடுக்குதல்ல இருட்டுக்குள்ளே நடக்குது. அங்கே இந்த உன்னை நெக்ஸ்ட் அடுத்த பிறப்புக்கு உன்னை ரெடி பண்ணுறாரு அவர். அந்த இடத்துல சில கர்மிக் கால்குலேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு அந்த அந்த விஷயங்கள்லாம் அங்கே நடக்குது. சரி, அந்த இடத்துல என்னங்க நடக்குது, அவர் எப்படி கால்குலேட் பண்ணுறாரு,
அவர் எப்படி என்ன என்னுடைய கர்மாவை என்ன கால்குலேட் பண்றாரு, எப்படி என்னன்னு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் அந்த அந்த நான் சொன்னல அந்த பஞ்சகிருத்தியம், மகா பஞ்சகிருத்தியம், நித்திய பஞ்சகிருத்தியம், அதில் வந்து தூளம், சூக்குமம் இரு வகைப்படும். அதில் வந்து பிராப்த வினை, மூல வினை, ஆகாமி வினை, இந்த நிறைய வினை கணக்குகள்லாம் நடக்கும். பெரிய சயின்ஸ் அது. ஓகே, பின்னாடி நம்ம அதெல்லாம் படிக்கலாம். சரி, இதெல்லாம் இப்பயுமே இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அதாவது என்ன சொல்றதுன்னா, இப்போ கோயிலுக்கு போறீங்கல்ல, கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு போகும்போது இந்த உற்சவமெல்லாம் நடக்கும் தெரியுமா? அ வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் இந்த பிரம்மோற்சவம் அப்படிலாம் உங்களுக்கு உற்சவம்லாம் நடக்கும். அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏதோ சும்மா விளையாட்டுத்தனம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த அதுல இந்த இறைவனுடைய இந்த நான்காவது குறள் தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இறைவனுடைய ஐந்தொழிலை பற்றியும் அங்கே சூக்குமமாக பாடம் நடத்தப்படுகிறது. ஆனா என்னன்னா, அங்க இருக்கிற அது அது யாருக்கும் தெரியல. ஆக்சுவலா அங்க பாடம் நடக்குது. இப்போ கொடியேற்றம்னு ஆரம்பிப்பாங்க தெரியுமா? ஒரு இறைவனுக்கு நிறைய ஆபரணங்கள் எல்லாம் அணிவித்து கொடியேற்றம் எல்லாம் செஞ்சு ஒரு உற்சவத்தை ஆரம்பிப்பாங்க. உற்சவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கிளம்புறது. உற்சவம் கிளம்புறது. ஓகே, நம்ம கிளம்புறது, வீடு பேருக்கு நம்ம கிளம்புறது, ஒரு ஆன்மா கிளம்புவது. ஓகே, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. உற்சவத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இறைவன் கிளம்புகிறான், இறைவன் உற்சவ மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அவன் வீதி உலா வருவான். நிறைய அர்த்தம் இருக்குது அந்த உற்சவன்ற வார்த்தைக்கு. ஸோ இப்போ இந்த கொடியேற்றமெல்லாம் பண்ணுறாங்கல்ல, என்ன இந்த ஆபரணங்களெல்லாம் அனுபவிச்சு கொடியேற்றமெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அது ஆக்சுவலாக படைத்தல்ன்ற தத்துவத்தை விளக்குவது. அது அது இதில் பற்றி நிறைய படிச்சுட்டு நீங்கள் அங்கே பண்ணுற அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நம்மளுக்கு இப்போ எதுவுமே தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்ம வேடிக்கை தானே பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக அந்த கொடியேற்றுவது எல்லாமே படைத்தல் தொழிலை செய்யும். அப்புறம் இந்த வாகனத்துலலாம் வச்சு உற்சவம் கூட்டு போவாங்க. ஒவ்வொரு வாகனம் இருக்கும், விதவிதமான வாகனங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாகனம். அந்த வாகனங்கள் எல்லாம் வைத்து கொண்டு போகிறாங்களா, அதெல்லாம் காத்தலை குறிக்கும். அதுக்கப்புறம் இந்த சூரசம்மாரம் நடக்கும், இல்லை ரதத்தில் வச்சு தேர் வச்சு இழுத்துட்டு வருவாங்க. அதெல்லாமே அழித்தல் தொழிலை குறிக்கும். எப்படின்னு கேட்காதீங்க, நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதனுடைய நுட்பங்கள்லாம் உங்களுக்கு புரியும். அப்புறம் சில மந்திர உச்சாரணங்களோ இல்லை மௌன தியானங்கள், மௌன உற்சவம்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் சில கிரியெல்லாம் நடக்கும், நிறைய நடக்கும் தெரியுமா? இப்போ கோவிலில் 48 நாள், இப்போ பழனி இதில் 48 நாள் மண்டல பூஜைம்பாங்க, என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் யாகம் வளர்த்துறாங்க, 48 நாளைக்கு உட்காந்து என்னடா பண்ணுறாங்க? என்ன பண்ணுறாங்களா? ஐந்தொழிலை விளக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்த்த உற்சவமெல்லாம் நடக்கும். இந்த தீர்த்தம் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் அருளல் தொழிலை குறிக்கும். இதெல்லாம் உற்சவம். சிம்பிளாக நீங்கள் கோவிலுக்கு போய் உட்காந்தீங்கன்னா, இந்த நித்திய பூஜையில் பண்ணுவாங்கள்ல, இப்போ அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல சாமிக்கு, இந்த அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே படைத்தலை குறிக்கும். அப்புறம் இந்த சாமிக்கு வந்து நிறைய இது போட்டு விடுவாங்க, சந்தன காப்பு போடுவாங்க, அந்த காப்பு, தைல காப்பு, இப்படிலாம் காப்பெல்லாம் போட்டு விடுவாங்கள்ல, அது ஆக்சுவலாக காத்தலை குறிக்கும். காத்தல்ன்ற தொழிலை குறிக்கும். அது அந்த இடத்துல நிறைய மந்திரங்கள், நிறைய சம்பவங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆகமங்கள்னு சொல்கிறாங்களே, இப்போ நீங்கள் நிறைய டிவியில் கேட்பீங்க, ஆகம முறைப்படி அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, இதுதான் அது. அந்த கோயிலில் செய்கிற அந்த பூஜைகளில் ஒரு கணக்கு இருக்குது. இந்த ஐந்தொழிலையும் விளக்கும் விஷயங்கள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எதுவும் குளறுபடி பண்ணிடாதீங்கடா. அதுதான் ஆகம முறைப்படி பண்ணுறது. அதில் வந்து இந்த இந்த படைத்தலுக்கான சில நுணுக்கங்கள் இருக்கும், காத்தலுக்கான சில நுணுக்கங்கள் இருக்கும். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, அந்த கோவிலில் இருக்கிற அந்த சிலைக்கு இந்த ஐந்தொழிலோட பவரையும் ஏற்றுறான். அது அது வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணுறோம். அதை அந்த எனர்ஜைஸ் பண்ணுறோம். இன்னும் ரீசார்ஜ் பண்ணுறோம். ஒரு மொபைலை ரீசார்ஜ் பண்ணலையா நீங்கள், மொபைலை பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதில்ல, அதுபோல் தான் நம்ம கோயிலில் இருக்கிற கருவறையில் இருக்கிற ஒன்று எனர்ஜி சென்ட்ரு, அதை வி ஹாவ் டு ரீசார்ஜ். ஸோ என்ன ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஐந்தொழிலையும் அந்த அந்த கருவறையில் இருக்கும் அந்த சிலையானது, அந்த லிங்கமானது ஐந்தொழிலையும் சிறப்பாக செய்ய வேண்டும். அது படைத்தலையும், காத்தலையும், அழித்தலையும், மறைத்தலையும், அருளையும் அது அது செய்யணும். இந்த ஆன்மா போய் அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி நிற்கிது அப்படியே. அங்கே இந்த ஆன்மா போய் அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி சும்மா நிற்கும் பொழுது, அந்த சிவலிங்கத்திலிருந்து
நடக்குது. இந்த ஆன்மாவுக்கான பக்குவங்கள், கான்ஷியஸ்னஸ் லெவல் கால்குலேஷன்ஸ்லாம் அங்க நடக்குது. ஏகப்பட்ட சயின்ஸ் நடக்குது உள்ள. ஸோ இந்த தூபம்லாம் காட்டுவாங்க. இந்த தூபம் காட்டுறதெல்லாம் வந்து மறைத்தல் தொழில அ சொல்றது. இந்த கற்பூர தீபம்லாம் காட்டுவாங்க. அடுக்கடுக்கா வச்சு கற்பூர தீபம்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் கான்ஷியஸ் லெவல குறிக்கிறது. அருளலை குறிப்பது. கடைசியா தான் அந்த விளக்க காட்டுவாங்க தெரியுமா? அடுக்கடுக்கா இருக்கும் பார்த்தீங்களா? நெறைய கும்பத்துல வச்சு பண்ணுவாங்க. அப்புறம் வட்ட வட்டமா இருக்கும். நெறைய 108 தீபம் வச்சு இப்படிலாம் நெறைய சோதிய கடைசில காமிப்பாங்க. அது வந்து அருளலை குறிக்கும். கான்ஷியஸ்னஸ் டெவலப் ஆயிடுச்சு, வீடு பேரு கெடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அபிஷேகத்துல ஆரம்பிப்பாங்க. படைத்தல் ஆரம்பிச்சு, அங்கே காத்தல் நடந்து, அழித்தல் நடந்து, மறைத்தல் நடந்து, அருளல்ல வந்து நிக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அங்க போய் உட்கார்ந்துகிட்டு அபிஷேகத்துல இருந்து பார்த்து, அது அப்படியே நம்மளோட கான்ஷியஸ்னஸ் டெவலப் அங்க சயின்ஸ் நடக்குது. ஸோ கோவில்ல நடக்கிற விஷயங்கள் உற்சவமாகட்டும், இல்ல நித்திய பூஜைகளாகட்டும், அதெல்லாம் ஆகம முறைப்படி, அதாவது சித்தாந்தத்தின் அடிப்படையான விஷயங்கள்லாம் அங்க ரிச்சுவலா நடக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவ, இல்ல டெய்லியுமே நீங்க கோயிலுக்கு போனா அபிஷேகம் நடக்குது. எல்லாமே இந்த இறைவனின் ஐந்தொழிலை குறிக்கும் குறியீடுகள். அங்க போயிட்டு நம்ம நம்ம வந்து சும்மா போயிட்டு அத வேடிக்கை பார்க்கறது இல்ல. அது கனெக்ட் ஆகணும் அது கூட. அது கூட கனெக்ட் ஆகும்பொழுது, சரி நம்மளுக்கு எப்படி அதாவது பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போணுமா? இல்ல. அதுக்கு பேரு தான் எனர்ஜி. நீ அங்க அவங்க பண்ணிட்டாங்க. இந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருமே அங்க அதுக்கு எனர்ஜைஸ் பண்ணிட்டாங்க. உனக்கு எதுவுமே தெரிய தேவையில்ல. நீ போய் சும்மா அங்க நில்லு. போயிட்டு அந்த கனெக்ட் ஆவு. அந்த கருவறையில இருக்கிற அந்த சுவாமி கூட கனெக்ட் ஆவு. போதும். ஆட்டோமேட்டிக்லி உனக்குள்ள கான்ஷியஸ்னஸ் டெவலப் ஆகும். இறைவன் உனக்குள்ள இன்னும் என்னென்ன விஷயங்களை படைக்க வேண்டுமோ படைத்து அங்கே படைப்பான். உனக்கான விஷயங்களை எதெல்லாம் காக்க வேண்டுமோ அவன் அங்கே காப்பான். உனக்கான விஷயங்கள் தேவையற்றது எல்லாம் அழிக்க வேண்டுமோ அவன் அங்கே அழிப்பான். உனக்கான விஷயங்கள் எதெல்லாம் மறைக்க வேண்டும், அதாவது மறைக்க வேண்டும்ன்றது என்னன்னா, உன்னுடைய துடிக்கும் உன்னுடைய ஆன்மாவுக்கு ரெஸ்ட் குடுக்குறது. மறைத்தல்ன்ற தொழிலுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உனக்கு ரெஸ்ட் குடுக்குறது. இன்னும் ரெஸ்ட் குடுப்பாங்கல்ல. யூ ஆர் ரன்னிங் அண்ட் ரன்னிங் நடுவுல இளைப்பாறுதல்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த இளைப்பாறுதல் அதுக்கு பேரு தான் மறைத்தல்னு அர்த்தம். உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்து, எனர்ஜைஸ் பண்ணி திரும்ப ரன்னிங்ல விடுவாரு அவரு. ஸோ அந்த ரைட் நவ் உன் லைஃப்ல சில பல சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். உன்னால தாங்கவே முடியாது லைஃப்ல. ஐயோன்னு இருக்கும். போய் பேசாம நில்லு. கோயில்ல போய் நில்லு. உன்னை கஷ்டப்படுத்தும் சில பல விஷயங்களுக்கு அவன் மறைத்தல் தொழில் செய்வான். அதாவது அந்த விஷயங்களை சற்று இளைப்பாறும்படி செய்வான். அந்த விஷயங்கள்னால நீ துன்பப்படுகிறாயே, உன்னை சற்று இளைப்பாறும்படி செய்வான். அருளல் இந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் எடுத்துட்டு எங்கூட சேர்ந்துரு நீ. அப்படின்றதுக்கு உனக்கு அருள் புரிவான். நீ சும்மா போய் அங்க கனெக்ட் ஆனா போதும். அதான் அந்த எனர்ஜிக்குள்ள போய் நிக்கணும். உங்களுக்கே தெரியுமா? கோயிலுக்குள்ள போன உடனே, அந்த கருவறை கிட்ட நெருங்க போம்போது ஒரு ஒரு உஷ்ணம் உங்களுக்கு தெரியுமே! ஒரு எனர்ஜி, ஒரு உஷ்ணம் ஒண்ணு தெரியுமே! அது உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரு தூள உடம்புலயே உங்களால அத ஃபீல் பண்ண முடியும். அப்ப நீங்க கான்ஷியஸ் லெவல்ல கனெக்ட் ஆனீங்கன்னா எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. ஸோ அதுதான் நடக்குது அங்க. கோவில்ல இந்த பூஜை புனஸ்காரங்களும், இந்த ஆகம முறைப்படி எல்லாம் செய்றாங்க. மந்திர உச்சாடனங்கள்லாம் சமஸ்கிருத மந்திரங்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, அது எதுக்குன்னா, இந்த இந்த அந்த அந்த கல்லுக்கு அந்த ஐந்தொழிலினுடைய அந்த கல்லுன்னா வெறும் கருவில கல் இருக்காது. அடியில அதுக்கு நெறைய சக்கரங்கள்லாம் வச்சிருப்பாங்க. தகடுகள்லாம் வச்சிருப்பாங்க. விச் இஸ் எனர்ஜி கண்டக்டர்ஸ். இதெல்லாம் பெரிய சயின்ஸ். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. சொல்றேன். இந்த குறளில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், வாங்க இப்ப குறளுக்கு போலாம். ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்குமவன் போகா புகழ். ஆக்கி எவையும் எவையும்ன்றது முன்னாடி போட்டுருங்க. எவையும் ஆக்கி எல்லாத்தையும் உருவாக்கி, அதாவது உலகம் அனைத்தையும் படைத்து, அழித்து அப்படின்னா காத்துன்னு அர்த்தம். இந்த லா அந்த ழா தான் அழித்து. இது வந்து அழித்து. அழித்துனா உனக்கு வேணுங்கிறதெல்லாம் அழித்து, உன்னை காப்பாத்தி, உன்னை வச்சு அந்த அந்த படைத்து, காத்து, ஆசுடன் அடங்க. ஆசு அப்படின்னா ம், மலம்னு அர்த்தம். ஆசு அப்படின்னா ஆசுடன் அடங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உன்னை அழிக்கிறது. அதாவது ரெஸ்ட் குடுக்குறது.
நீ நீ இறந்ததுக்கு அப்புறமா அங்க நடக்குதுல சில விஷயங்கள். உன்னுடைய உன்னுடைய கர்மிக்கு சேஞ்சஸ், உன்னுடைய கால்குலேஷன்ஸ், அடுத்து கான்ஷியஸ் லெவல் நீ டெவலப் ஆகுறதுக்கு உன்னை எந்த உடம்புல, எந்த வீட்டில, யாருக்கு, என்ன ஒரு நேரத்துல, எந்த மாதிரி உன்னை விட்டா, இப்ப இருக்கிற கான்ஷியஸ் லெவலோட அடுத்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு நீ போவேன்னு அவர் கால்குலேட் பண்ணி உன்னை உன்னை அனுப்புவார். ஸோ அந்த மறைத்தல் உன்னை அழித்து மறைத்து போக்கும் போக்கும் அவன் அப்படின்னா, இந்த இந்த கேம்ல இருந்து இந்த ஒடுக்கத்தை செய்கின்ற, அதாவது இதுல என்ன சொல்றது, இந்த அருள் செய்யறது, இந்த ஆசுடன் அடங்க போக்கும் அப்படின்னா, உன்னை அழித்து உன்னை மறைத்து உன்னை அருள் செய்து, இதெல்லாம் அந்த வேர்டுக்குள்ள வந்துடுது. நீங்க இலக்கண சுத்தியா பிரிச்சிங்கன்னா அது உள்ளுக்குள்ள போகலாம். பட் பேசிக்கா இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆக்கி அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அப்படின்ற இந்த 5 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, படைத்து காத்து அழித்து மறைத்து அருளி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆக்கி அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அப்படின்ற இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இதெல்லாம் செய்கின்ற அவன் இருக்கின்றானே, போகா புகழ், அவன்தான் உயிர்களுக்கெல்லாம் புகலிடம். அவனை விட்டா வேற யார் இருக்கா? நம்மை படைத்து காத்து நம்மை அழித்து நம்மை மறைத்து நமக்கு அருள் செய்கின்ற அவனை விட்டா நமக்கு போக்கிடம் ஏதுடா இருக்கு? ஆக்கியவையும் அழித்து ஆசுன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ், அவன்தான் நம்மளுக்கு புகலிடம். போகா புகழ் அப்படின்னா நம்ம வேற எங்கேயும் போக முடியாது, இவங்கிட்ட தான் போயாகணும், இவன் அந்த புகலிடமே அவன்தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த குறளை படிச்சுட்டு ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ், இறைவனே உலகம் அனைத்தையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளி செய்கின்றான், அவனே உயிர்களுக்கு என்றும் புகலிடம் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறள் முடிஞ்சு போச்சு. நீங்க புக் எடுத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். 5 தொழிலை செய்யும் இறைவன் தான் உயிர்களுக்கு புகலிடம் ஆவான். இவ்வளவுதாங்க இந்த குறளோட அர்த்தம். எப்பா, இதைத்தான் உங்களுக்கு நான் 46 நிமிஷம் உட்காந்து வச்சு செஞ்சுக்கிறேன். அதுலேயும் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லலையே. அந்த 5 தொழிலின் நுணுக்கமான விஷயங்கள், ஒடுக்குதல், ஒடுக்கும் நேரத்தில் என்ன செய்கின்றான், மறைக்கும் நேரத்தில் என்ன செய்கிறான், அருளல் எவ்வாறு செய்கின்றான், படைத்தலை கனப்பொழுதும் அவன் உங்களுக்குள் படைத்தலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான், கனப்பொழுதும் உங்களுக்குள் அவன் காத்தலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான், கனப்பொழுதும் அழித்தலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான், கனப்பொழுதும் மறைத்தலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான், கனப்பொழுதும் உங்களுக்கு அருளலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவன்! அவனை விட்டால் நமக்கு புகலிடம் ஏது? இந்த குறள் அதைத்தான் சொல்லுது. ஆக இந்த அதிகாரமே இறைவனுடைய நிலைகளை, இறைவனுடைய தன்மைகளை சொல்வது. அதில் இந்த குறள் இறைவனுடைய 5 தொழிலையும் சிறப்பாய் சொல்கிறது. ஸோ அதுதான் இந்த இந்த குறள். நான் பாட்டுக்கு அப்படியே பேசிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிந்தது, எந்த அளவுக்கு புரியவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. போக 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 கொஞ்சமாக டஃப் ஆகும் சப்ஜெக்ட்ஸு. ஃபஸ்ட்டு குறள்லாம் ஈஸியாக இருந்துச்சுல்ல. இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான், ஒவ்வொரு எழுத்துக்குள்ளும் அகரம் எனும் அக்கரம் எவ்வாறு ஒளிந்திருக்கிறதோ, இறைவன் எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களிலும் இருக்கின்றான். ஐயா, ஈஸியாக இருந்துச்சுல. ஒரு 2வது குறள் கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. 3வது குறள் அப்படியே டஃப் ஆகும் இனி. ஆனால் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னு வைங்க, வேற லெவலு. ஒன்றும் இல்லை, கான்ஷியஸ் லெவல் வளர்ந்துடும். கான்ஷியஸ் லெவல் வளர்ந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு கான்ஷியஸ்னால என்னன்னு தெரியாது. பட் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குல்ல. குரங்கையும் உங்களையும் நினச்சி பார்த்துக்கோங்க, ஒரு வித்தியாசம். அது நம்பர் கூட இருக்குது. நம்மளுக்கும் குரங்குக்குமான டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரோ இல்லை ஐக்யூ ஸ்ட்ரக்சரோ என்னவோ பார்த்தா அதில் 1.4 என்னமோ, நம்ம 1.6 இவ்வளோ தான், 0.2 தான் வித்தியாசம் நினைக்கிறேன். கரெக்டான நம்பர் எனக்கு தெரியல. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அது குரங்கா இருக்கு, நீ மனுஷன் ஆகிட்ட எப்படி? அப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு 0.2
நீ டெவலப் பண்ணினா நீ இப்ப வேற அது என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ குரங்குக்கு நம்மளை பத்தி தெரியுமா என்ன? அது மாதிரி நம்மளுக்கு அது என்னன்னு தெரியாது இப்போ. ஏன்னா இங்க தானே இருக்கோம். நீ அங்க போனாதான் தெரியும். அங்க போய் திரும்பி பார்த்தாதான் தெரியும். ஸோ இறைவன் தான் நமக்கு அந்த கான்ஷியஸ்னஸை வளர்த்து விட்றான். அது கூட இருக்கு இந்த பஞ்ச கிருத்தியத்தில் சூக்கும கிருத்தியத்தில் இதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் வருது. இறைவன் வந்து அவனுடைய அவனுடைய சன்னிதானத்திலே மாத்திரை சன்னிதானம்பாங்க. அதாவது அவனுடைய ப்ரெசன்ஸில் நம்மளுடைய விருப்பப்படி பண்ணுறான் அவன். ஒரு குறிப்பிட்ட ஒரு சூக்குமமும் ஒரு இடம் இருக்கான். அந்த இடத்துல அந்த இறையும் ஆன்மாவும் மீட் பண்ணிக்குதான். அப்போ அந்த ஆன்மாவினுடைய டிசைரை கேட்குதான் இறைவன். நீ இந்த பக்கம் வரியா அந்த பக்கம் போறியா அப்படின்னு கேட்குதான். அது நம்ம பர்மிஷன் இல்லாமல் அது செய்ய மாட்டேங்குது. அந்த இறை சக்தி ஒரு அதிசூக்குமமான ஒரு 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 இடத்துல அது மீட் பண்ணிக்குது. இறையும் ஆன்மாவும் மீட் பண்ணிக்குது. அங்க கூட இறைவன் வந்து கருணை கொண்டு வான்லாம் அவன் வாரி அணைச்சிக்கல. அங்க அவன் கேட்குறான், உன் பர்மிஷன் கேட்குறான். ஆன்மாவாகிய நீ எதை சார்ந்து இருக்கிறாய்? இறையை சார்ந்து இருக்கிறாயா, சடத்தை சார்ந்து இருக்கிறாயான்னு அவன் அவன் விட்டு பார்க்குறான். அந்த இடத்துல நீ கான்ஷியஸ் லெவலோட நான் இறையை சார்ந்து இருக்கிறேன்ற அந்த விழிப்பு நிலை இருந்தால் மட்டுமே தான் உனக்கு அருள் புரிகின்றான். இல்லாவிட்டால் உன்னை ஒடுக்குகின்றான். அந்த இருட்டில் உன்னை ஒடுக்கி கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணி மறுபடியும் போய் பிறந்துட்டு வா, மறுபடியும் எல்லாம் பிறந்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என்னோட மீட்டிங்க்கு வா. அப்பயும் உன்கிட்ட நான் கேட்பேன், நீ இந்த பக்கம் வரியா அந்த பக்கம் போறியான்னு. உனக்கு கான்ஷியஸ்னஸ் வளர்ந்துருந்தா நீ என் பக்கம் வருவ, இல்லைன்னா நீ அந்த பக்கம் போயிடுவ. ஸோ அதைத்தான் மாணிக்கவாசகர் இமை பொழுதும் என் நெஞ்சில்ன்றாரு அவர். ஒரு நொடி இமை கண்ணை மூடி சிமிட்டுற அந்த ஒரு செகண்ட் கூட நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஒரு செகண்ட் மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் என்னை பறக்க வச்சிருவேன். நீ மறுபடியும் நம்ம இருட்டுக்குள்ள விழுந்து இன்னொரு பிறவி எடுத்து ஐயோப்பா இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு செகண்ட் கூட நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அந்த அந்த ஒடுக்குகிற நேரத்தில் இருள் ஒடுக்குகிற நேரத்தில் என்னை நீ வந்து உன்னுடைய சன்னிதானத்திலே இருக்கும் பொழுது அந்த அந்த சின்ன கான்வர்சேஷன் உனக்கும் எனக்கும் நடக்குது. அந்த நேரத்தில் நான் கான்ஷியஸ் லெவலில் எனக்கு எனக்கு இறைவனை பற்றி சிந்தனை இருக்கணும், எனக்கு இந்த வீடு பேரை பற்றி சிந்தனை இருக்கணும். அந்த கான்ஷியஸ்னஸ் நான் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ண நான் மறுபடியும் பிறக்கணும். ஸோ இது அவ்வளோ நுட்பம் வாய்ந்தது. வீடு வேறு அடைவது அவ்வளவு நுட்பம் வாய்ந்தது. ஸோ அதுதான். இப்போ தானே 4வது குறள் படிக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு 96 குறட்கள் இருக்கின்றன. அந்த 96 குறளில் உங்கள் கான்ஷியஸ்னஸ் வளர்ந்துடும். ஓகே. ஸோ அன்பர்கள் இதை பற்றியெல்லாம் சிந்தித்து சும்மா வேண்டிக்கோங்க. இந்த பிறவி இறப்பு போதும். சரி, இப்போ நீங்கள் இந்த பிறவி இறப்பெல்லாம் வீடு பேர் தான் வேணும், இதெல்லாம் வேணும்னு உங்களை டப்புன்னு எல்லாத்தையும் பிடுங்கிட்டுலாம் அவங்கள விட போகிறதில்ல. நிறைய இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. அவன் அருள் பண்ணுவான். அப்படியா, வீட்டுக்கு வரையா, இந்த பிறந்து செத்து கேம் போதுமா பட்டுட்டியா, அறிவு வந்துருச்சா, நான் தான் எல்லாம்னு உனக்கு தெரிஞ்சிச்சா, என்னை விட்டா உனக்கு வேற புகலிடம் இல்லைன்றது நீ புரிஞ்சுக்கிட்டியா, வரையா, எனக்குள்ள வந்து சிவம் ஆகுறியா, வரையா, அறிவு வந்துச்சா, என்கிட்ட வரணும்னு உனக்கு தோணிடுச்சா, உள்ளுக்குள்ள ஒரு எழுச்சி வந்துருச்சா, வேகம் வந்துருச்சா, என்னை விட்டா வேற வழி இல்லைன்னு அழுது கதற அளவுக்கு பக்குவம் வந்துச்சா. ஸோ அதுதான் வரணும்னு வேண்டிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த இது சைவ சித்தாந்த சாத்திரம், சந்தான குரவர்கள் எழுதியது. அந்த பக்கமா தோத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதாவது தேவாரம், திருவாசகம், அது வந்து சமயக்குறவர்கள் எழுதியது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 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 வீடு பேருக்காகவே கான்ஷியஸாக கதறி அழுகிறது இருக்குல்ல, அதுதான் அதெல்லாமே. நீங்கள் திருவாசகமெல்லாம் படிச்சீங்க, திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். ஆனால் நான் திருவாசகம் படித்து பார்த்தேன், எனக்கெல்லாம் ஒன்றும் கண்ணில் தண்ணி வரலையே. நீ சும்மா பாட்டு மாதிரி படிச்ச இல்லை மச்சி, வீடு பேர் வேணுன்ற எண்ணம் வந்ததுக்கு அப்புறமா நீ அதை படிக்கணும். அப்போ உன் கண்ணில் தரையாக கண்ணீர் வரும்.
அது ஏதோ சாமி பாட்டு மாணிக்க வாசகர் வந்து கோயில் கோலா போய் எழுதினாருன்னு நீ நினைச்சுன்னுக்கிற. இல்ல இல்ல. வீடு பேறு வேணும்னு உனக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டால், இறைவனை அடைய வேண்டும், சிவமாக வேண்டும் அப்படிங்கிற ஆசை இத்துணூண்டு வந்துருச்சா, இத்துணூண்டு வந்தா போதும். இப்ப போய் நீ திருவாசகம் படி. இப்போ அது வேற லெவலு. இப்போ உன்னை அது வீடு பேரை நோக்கி கூட்டிக் கொண்டு போகும். ஓகே. ஸோ அது வந்து தோத்திரம். இது சாத்திரம். ஓகே. இப்போ நீங்கள் சாத்திரம் படிச்சுட்டு இருக்கீங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ தோத்திரமும் படிங்க. ஸோ தோத்திரமும் சாத்திரமும் இரு கண்கள் என்று கூறி இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சரியா? ஸோ அன்பர்களை தொடர்ந்து குழுவில் இணைந்தீர்கள். தொடர்ந்து நாம் சைவ சித்தாந்த பாடங்கள் படிப்போம், இறையுணர்வு பெறுவோம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.